திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்த காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு. டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டத்தை திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை சார்ந்து வளர்ந்து வந்த காங்கிரஸ் கட்சியினர் முதுகில் குத்திவிட்டதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியை விமர்சித்து பேனர்கள் வைக்கப்பட்டதால் பரபரப்பு. அனுபவமற்றவர்களின் ஆட்சி மக்களுக்கு மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தும். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் ஞான ஒளியாக திகழும் திருவள்ளுவரையே இருளில் ஆழ்த்திய ஜோசப் விஜய் ஆட்சி. மின்வெட்டின் உச்சக்கட்ட கொடூரம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். அடுத்தவர் உழைப்பில் உருவான திட்டத்தில் வெட்கமில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டி குளிர்காயும் தாவேக அரசு. சொந்தமாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும் அளவுக்கு கூட திராணி இல்லையா என திமுக ஐடி விங் சரமாரி கேள்வி. சென்னை, திருவாரூர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் தொடர் மின்வெட்டு. செயல்படாத தாவேக அரசை கண்டித்து நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். அரசியல் நாகரிகமின்றி பிதற்றுகிறார் மாணிக்கம் தாக்கூர். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலடி. ஜூன் 30ஆம் தேதிக்குள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லை என்றால் முதலமைச்சர் விஜயின் வீடும் தலைமைச் செயலகமும் முற்றுகையிடப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். அடுக்குமாடி கட்டடங்கள் நொடி பொழுதில் இடிந்து தரைமட்டமானதில் 3 பேர் உயிரிழப்பு. ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஒன்றிய அரசு வலியுறுத்தல். ஈரான், இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை உத்தரவு.